பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனம். நேற்றுக்கு 31வது வசனம் பார்த்தோம், இன்னைக்கு 32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்னைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆமீன். நம்ம தேவ ஜனங்கள், நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம்ல, தேவ பிள்ளைகள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த பூமியிலே ஆண்டவர் சில காரியங்களுக்கு, நம்ம செய்கிற சில தவறுகளுக்கு நம்ம என்னதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும், அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆனாலும், இன்னும் உலகத்தில் இருக்கிறதுனால சில காரியங்கள், சில தவறுதல்கள் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கோம். அப்போ அதுக்கான சிக்ஷையை நம்ம இங்கே பூமியில நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா உலகத்தோட கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது அந்த நியாய தீர்ப்புல நம்மளும் உலகத்தோட போய் அழிஞ்சிடாதபடிக்கு இங்கேயே நம்மளை அவர் சிக்ஷித்து, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தி நித்திய ஜீவனை அடையிறதுக்காக நமக்கு அவர் அந்த கிருபையை பாராட்டுறாரு. அதனால தேவன் நம்மளை சிக்ஷிக்கிற போது அந்த சிக்ஷையை நம்ம அற்பமா எண்ணாதபடிக்கு, இந்த சிக்ஷை எனக்கு நல்லதுக்கு தான், ஏன் இந்த கடிந்து கொள்ளது எனக்கு நன்மைக்காக தான், ஏன் நான் நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் அப்படின்னு உணர்ந்து கொண்டு நம்ம மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாக்கி வாழச்சு நிச்சயமா நம்ம பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவனே, நாங்கள் உலகத்தோடு ஆண்டவரே அழிந்து போய் ஆண்டவரே அந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கும் போது அந்த அக்னிக்குள்ளாக நாங்கள் சென்று விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் அந்த சிக்ஷையை கொடுக்கிறீரே, அந்த சிக்ஷையை நாங்கள் கர்த்தர் சிக்ஷிக்கும் போது அது அற்பமாக எண்ணாதபடிக்கு ஆண்டவரே அந்த நியாய தீர்ப்பில் அந்த உலகத்தோட அக்னிக்குள்ளாக நாங்கள் போய்விடாதபடிக்கு எங்களை நீர் சிக்ஷித்து ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, கிறிஸ்துவை உம்முடன் ஒப்புரவாக்கி உமக்குள்ளாக பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக நன்றி ராஜா. அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நீர் எங்களை இங்கு சிக்ஷித்து இங்கேயே எங்களை சரி செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரை தகப்பன் சிக்ஷிக்கும் போது எந்த பிள்ளைகளும் அதில் சோர்ந்து விடாதபடிக்கு, அந்த சிக்ஷிப்பில் ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு விடாதபடிக்கு மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவாகி ஆண்டவரை உமக்குள்ளாக சாட்சியாக வாழ அந்த நித்திய ஜீவனை அடைய ஒவ்வொருவதற்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஏன் இந்த இடத்துல அவர் சிக்ஷிக்கிறாருன்னா சொல்கிறேன், நம்மளை போதித்து அவர் நடத்தி நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால தகப்பன் சிக்ஷிக்காத பிள்ளை கிடையாது. அப்போ நம்மளை அவர் ஒரு விஷயத்த சொல்லி தர்றாருன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம கடிந்து கொள்றாருன்னா, நம்ம இங்கேயே ஒப்புரவாய் இந்த இடத்துல நம்மளை சரி செஞ்சிடுறாரு, நம்மளை பண்படுத்துறாரு, நம்மளை சீர்படுத்துறாரு. அதுக்கு விட்டு கொடுங்க. அவர் சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உலகத்தோட கூட அந்த ஆக்னி தீர்ப்பில் நம்மளும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை இந்த சிக்ஷையை கொடுக்குறாரு. அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செல்வோம். God bless you.